என் பெயர் சுமேஷ். நான் 12வது வகுப்பு படிக்கிறேன். எனக்கு கான்சென்ட்ரேஷன் ரொம்ப கம்மி. அதனாலேயே என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கிண்டல் செய்வாங்க. அதனாலேயே நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அளவாதான் பேசுவேன். 12வது படித்து பாஸ் மார்க் வாங்கிட்டேன். இப்போ காலேஜ்க்கு போகணும். நான் என் அப்பா மற்றும் அம்மாவை விட்டு இருந்தது இல்லை. இப்போ காலேஜ் ஹாஸ்டலில் படிக்கணும். ரொம்ப பயமா இருக்கு. சுமேஷ்க்கும் ஆர்ட்ஸ் காலேஜ்ல அட்மிஷன் கிடைச்சாச்சு. இப்போ காலேஜ்க்கும் வந்துட்டேன். புதுவித அனுபவம். ஆனா என் வீக்னஸ் யாருக்கும் தெரியக்கூடாது. எனக்கு ஒரு நண்பன் ஹாஸ்டலில் கிடைச்சான். அவன் பேரு கிஷோர். அவனும் என் ரூம்மேட். மொத்தமா நாங்க 5 பேரு. ஒருத்தன் லவர் கூட போன்ல பேசிட்டே இருப்பான். அவன் பேரு கார்த்திக். ஒருத்தன் ஜிம்பாய். அவன் பேரு வெற்றி. ஒருத்தன் தான் ஒன்று தன் வேலை ஒன்றுன்னு இருப்பான். அவன் பேரு பரமேஷ். இன்னொரு தன் ஸ்டைலிஷ் கை. அவன் பேரு தான் கிஷோர் பைக் வச்சு இருக்கான். ஒரு நாள் கிஷோர் தன் பைக்கில் போய் ஒரு அழகான பெண்ணின் முன்னாடி நிறுத்தி ப்ரோபோஸ் செய்தான். அவள் பெயர் ஸ்வாதியை லவ் பண்ணும் சீனியருக்கு தெரிய வந்தது. கிஷோரும் சுமேஷும் பைக்கில் போகும்போது 3 பைக்கில் 6 பேர் வந்து கிஷோரை மிரட்டி டூப் பண்ணார்கள். சுமேஷ் ரொம்ப பயந்துட்டான். அதற்கு கிஷோர் பாத்துக்கலாம் வாடா என்றான். ஒரு நாள் கிஷோர் திரும்ப ஸ்வாதியை ப்ரோபோஸ் செய்ய அவளும் சரி என்றாள். இதை அறிந்த சீனியர் பிலாக குடித்துட்டு அவன் கேங் கூட கிஷோரை அடிக்க பிளான் செய்தான். லவ் சக்சஸ் ட்ரீட். ரூம்ல கிஷோர் ட்ரீட் வைக்கிறேன்னு 5 பேருக்கு 2 பியூர்ல வரிஷ்கி வாங்கி வந்தான். அது கூட கஞ்சா வாங்கி வந்தான். இதில் சுமேஷ் மற்றும் பரமேஷ் குடித்ததில்லை. கிஷோர் கம்பல் செய்து பரமேஷை குடிக்க வைத்தான். கிஷோருடைய இன்னொரு நண்பன் ரூம்க்கு வந்து சீனியர்ஸ் உன்னை அடிக்க வராங்கடா என்று ஆவேசத்துடன் சொன்னான். அதற்கு கிஷோரும் ஜிம்போயும் திருப்பி அடிக்க பிளான் செய்தனர். சுமேஷ் ரொம்ப பயந்துட்டான். கிஷோர் இந்த கஞ்சாவை இழு பயம் வராது என்றான். அதற்கு சுமேஷ் பயத்தில் 4 இழு இழுத்தான். அப்புறம் மட்டை ஆயிட்டான். சீனியர்ஸ் 10 பேர் வந்தார்கள். கிஷோர் ரூம் கதவை தட்ட யாரும் திறக்கவில்லை. பின் கதவை உடைக்க செய்தனர். பின் கதவை உடைதனர். 10 பேர் இவர்களை அடித்தனர். ஒரு சீனியர் உறங்கிக் கொண்டு இருந்த சுமேஷை அடிக்க சுமேஷ் எழுந்து உட்கார்ந்தான். பின் ஒரு கொசுவை பார்த்த சுமேஷ் அதை கான்சென்ட்ரேஷன் நோடு ஸ்லோ மோஷனில் அதை அடித்தான். பிறகு அந்த 10 சீனியரையும் கான்சென்ட்ரேஷன் நோடு அடித்து பட்டையா கிளப்பினான். சீனியர் எல்லோரும் சுமேஷ்க்கு பயந்து கொண்டு அங்கிருந்து ஓடினர். கிஷோர் சுமேஷ் இடம் கேட்டான், உனக்கு என்ன டா ஆச்சு? அதற்கு சுமேஷ் சொன்னான், இந்த கஞ்சாவை அடித்தவுடன் எனக்கே தெரியல டா, அந்த கான்சென்ட்ரேஷன் சூப்பரா இருக்கு. ஜிம்பாய் சொன்னான். சுமேஷ் நீ இனிமே ஹீரோ தான். இனி சுமேஷ் எங்கு போனாலும் ஏன் புக்கை படித்தாலும் கஞ்சா அடிச்சுட்டு தான் எல்லாவற்றையும் கான்சென்ட்ரேஷன் நோடு செய்தான். இன்டர் காலேஜ் புட் பால் கேமில் சுமேஷ் ஒரு பார்வெட் பிளேயர். அங்கும் சுமேஷ் கஞ்சா அடித்து விட்டு புட் பால் அடினான். எல்லா துளியும் வெற்றி வந்தது. அவன் பைக் ரேஸிலும் கலந்து கொண்டான். பட்டையே கிளப்பினான். சுமேஷ்க்கு காலேஜில் தனி பான்ஸ் இருந்தன. ஒரு பெண்ணிடம் காதல் ப்ரோபோஸ் வந்தது. சுமேஷ் அந்த பெண்ணை காதலித்தான். அவள் பெயர் மீனா ஒரு மெச்சூரிட்டியான பெண். இருவரும் ஒன்றாக பைக்கில் ஊர் சுற்றினர். எங்கு பொன்னாலும் கஞ்சா அடித்து விட்டு தான் செல்வான் சுமேஷ். பிறகு ஒரு நாள் அவனுக்கு கஞ்சா கிடைக்கவில்லை. அந்த நாள் முழுவதும் கஷ்டப்பட்டான். கிளாஸில் அவனால் உட்கார முடியவில்லை. சோர்வுடைந்தான். மீனாவுக்கு தெரிய வந்தது அவன் கஞ்சா அடிப்பதை. அவள் கிஷோரிடம் என்ன நடந்தது என்று தெரிந்து கொண்டாள். பின் மீனா, கிஷோர் மற்றும் சுவாதி 3 பேரும் சுமேஷை டாக்டரிடம் அழைத்து சென்றார்கள். டாக்டர் ஸ்கேன் காப்பியை பார்த்துவிட்டு சுமேஷ்க்கு இனி கஞ்சாவை கொடுக்க வேண்டாம் என்றார். அதற்கு கிஷோர் காலேஜில் மெயின் புட் பால் பிளேயர் சுமேஷ். அவனை நம்பி தான் அடுத்த மாசம் நடக்கும் காலேஜ் டோர்னமெண்டில் கலந்து கோல் அடிப்பான் என்று டிபார்ட்மெண்ட் எல்லா பேரும் நம்பி கொண்டு இருக்கிறார்கள் டாக்டர் என்றான் கிஷோர். டாக்டர் அதற்கு இனி சுமேஷ் கஞ்சாவை அடித்தால் அவ்வளோதான், அவன் முளை மக்கி விடும், ஏன் கோமாக்கு கூட போக வாய்ப்பு உள்ளது என்றார். சுமேஷை மீனா வீட்டிற்கு அழைத்து வந்தனர். மீனா சுமேஷிடம் அழுது கொண்டே இனி நீ கஞ்சாவை தொட மாட்டேன் என்று தன் மீது சத்தியம் செய்ய சொன்னாள். சுமேஷும் செய்தான். கிஷோருக்கு வருத்தம், என்னாலே தான் இவ்வளவு சுமேஷ்க்கு நடந்தது என்று. பின் சுமேஷ் ஒரு மாதத்தில் ரெடி ஆக வேண்டும் என்று நினைத்து அவன் மீனா விடவும் கிஷோரிடவும் நான் புட் பால் டார்னமெண்டில் கலந்து கொண்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு கப் எடுத்து கொடுப்பேன் என்று உறுதி அழைத்தான். அடுத்த நாள் காலை சுமேஷ் எழுந்து ஓடினான். கான்சென்ட்ரேஷன் கிடைக்கவில்லை, ஆனால் ஓடினான். கஞ்சா அடிக்க எண்ணம் வந்தது. பல்லை கடித்து பொறுத்து கொண்டான். ஆனால் அவன் மீனவிற்கு செய்த சத்தியம் நினைவில் வந்தது. கிஷோர், ஜிம்பாய் மற்றும் அவன் நண்பர்கள் அவனை ஊக்குவித்தனர். மீனா சுமேஷை தாங்கு என்று தாங்கினாள். 21 நாள் விடாமுயற்சி செய்தான். கடைசியில் புட் பால் டோர்னமெண்ட் வந்தது. அதில் ஃபைனல்ஸில் சுமேஷ் அடித்து ஓடவிட்ட சீனியர்ஸ் டீமும் சுமேஷ் உடைய டீமும் எதிர் அணியாக வந்தது. சீனியர்ஸுக்கு சுமேஷுடைய வீக் பாயிண்ட் தெரியும்.
சுமேஷின் கான்சென்ட்ரேஷனை பிரேக் செய்ய பிளான் போட்டார்கள். ஃபைனல் ஃபுட்பால் கேம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. சீனியர்ஸ் சுமேஷை கிரவுண்டில் கிண்டல் செய்தனர், கஞ்சா குடிக்கி என்றனர். சுமேஷ்க்கு கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆனது. அவனால் கோல் அடிக்க முடியவில்லை. அவன் லவர் மீனா சுமேஷை கூப்பிட்டு அட்வைஸ் செய்தாள். கான்சென்ட்ரேட் என்றான் சுமேஷ். கடைசி ஒரு நிமிடம் இரண்டு டீமும் ஒரு கோலில் இருந்தனர். அப்போது கிஷோர் சுமேஷ்க்கு பாலை பாஸ் செய்தான். சுமேஷ் பாலை பார்த்து ஆப்போசிட் டீம் கோல் கீப்பரை பார்த்தான். 10 மீட்டர் டிஸ்டன்ஸில் கோல் போஸ்ட் வந்தது. சுமேஷ் கண்ணை மூடினான். கான்சென்ட்ரேட் செய்தான். யாரும் தெரியவில்லை, கோல் போஸ்ட் மட்டும் தான் தெரிந்தது சுமேஷ்க்கு. சுமேஷ் கிக் செய்தான். கோல் போஸ்டின் இரும்பில் பட்டு பின்னே வந்தது பால். திரும்ப சுமேஷ் இடமே சென்றது பால். இப்போது கோல் கீப்பரை பார்த்தான் சுமேஷ். 10 நொடிகளே உள்ளன. சுமேஷ் கிக் ஆடித்தான், கோல் சென்றது. கடைசியில் எல்லாரும் ஓடிக்கொண்டு கட்டி அணைத்தனர் சுமேஷை.